ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மாம் அண்ட் சன் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹெல்தியான ஒரு வெஜிடபிள் நூடுல்ஸ் தான் பார்க்க போகிறோம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து இன்றைக்கி நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் இன்றைக்கி ஒரு 400 கிராம் காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். அதை பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். கட் பண்ணி க்ளீன் பண்ணி பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். கேபேஜும் அது மாதிரி கோஸும் ஒரு 250 கிராம் எடுத்திருக்கேன். அதையும் ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். கேரட்டும் பீன்ஸும் ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். ஆனியன் 3 மீடியம் சைஸ் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பழுத்த மிளகாய் ஒரு 5லேருந்து 6 எடுத்திருக்கேன். பாருங்கள், ஒரு 600 கிராம் நூடுல்ஸ் பேக்கெட் நான் பாயில் பண்ணி எடுத்திருக்கேன். பெரி பெரின்னு சொல்லிட்டு ஒரு சீசனிங் இது மசாலா நான் ட்ரை பண்ணலான்னு சொல்லி அதை எடுத்திருக்கேன். ரோஸ்டட் கார்லிக் எடுத்திருக்கேன். மசாலா நூடுல்ஸ் பேக்கெட்லேயே வர மசாலா நான் எடுத்திருக்கேன். டொமேட்டோ சாஸ் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கிங் பார்த்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பேன் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனோடனே நம்ம 1 டீஸ்பூன் அளவு ரோஸ்டட் கார்லிக் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் இல்லை, கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் நூடுல்ஸ்க்கு ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். ரோஸ்டட் கார்லிக் இல்லைன்னா நம்ம பூண்டை ஃபைனாக சாப் பண்ணி இந்த ஸ்டேஜில் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவு நம்ம ரோஸ்டட் கார்லிக் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆனியன் சேர்த்துருவோம். ஃபைனாக நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை நம்ம சேர்த்துடலாம். ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதான் நூடுல்ஸ் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனா சவுக்கு சவுக்குன்னு இருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த பழுத்த மிளகாயை சேர்த்துடலாம். நான் பச்சை மிளகாய்க்கு பதிலாக தான் பழுத்த மிளகாய் சேர்த்துருக்கேன், ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காக. நீங்கள் பழுத்த மிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாயை சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிடலாம். இப்போ நம்ம இதை ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்த பீன்ஸையும் கேரட்டையும் சேர்த்துடலாம். இதுதான் கொஞ்சம் திக்காக இருக்கும், மற்றதெல்லாம் சீக்கிரமாக பாயில் ஆகிடும். அதனால் இதை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் இதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதையும் குக் பண்ணிக்கலாம். நிறைய வெஜிடபிள்ஸ் சேர்த்து நம்ம நூடுல்ஸ் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ஒரு ஹெல்தியான மீல் கிடைக்கும். நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதையும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நம்ம ஃப்ளேம் இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டோம்னா நமக்கு நல்லா இதாக இருக்கும். உப்பு தேவையான அளவு சேர்த்துருங்க. இந்த வெஜிடபிள்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. ஆல்ரெடி நூடுல்ஸில் இருக்கும், நம்ம சாஸ் சேர்க்குறோம், அதுலேயும் இருக்கும். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஒரு 1 or 2 மினிட்ஸ் நம்ம குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா சாஃப்டாக பாயில் ஆகிருக்கு. லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம குக் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்த கேபேஜை சேர்த்துடலாம். கோஸ் இது மாதிரி நம்ம நீல வாக்கில் ஃபைனாக சாப் பண்ணிக்கணும். சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போ நம்ம இதை நல்லா எல்லாத்தோடையும் கோட் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரோஸ்டட் கார்லிக் சேர்த்துருக்கோம், வெங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கோம். அதனால் அதில் எல்லாமே நல்லா கோட் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். கேபேஜ் எப்பொழுதுமே ரொம்ப குயிக்காக நமக்கு குக் ஆகிடும். பாருங்கள், ஆனால் இது மாதிரி தண்டுகளை நம்ம சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தண்டுகள் இருந்ததுன்னா அதை எடுத்துருங்க. நம்ம கட் பண்ணும் போது சரியாக கவனிச்சிருக்க மாட்டோம். ஆனால் அதை வேகாது, அவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக வேகாது. சாப்பிடும் போது ஒரு மாதிரி நச்சுக்குன்னு இருக்கும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து எடுத்துருங்க. கட் பண்ணும் போதே நம்ம கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி தண்டுகளை எடுத்துருங்க. இப்போ இதை நம்ம ஒரு 1 மினிட் நல்லா குக் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நூடுல்ஸோட நல்லா சேர்ந்துருக்கும் போது பசங்க இதை தனியாக எடுக்க முடியாது, அதோட சேர்த்து தான் சாப்பிடுவாங்க. அதனால் அவங்களுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுத்த மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்துடலாம். மஷ்ரூம் கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மஷ்ரூம், ப்ரொக்கோலி இது மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம நூடுல்ஸோடு வந்த மசாலாவை சேர்த்துடலாம். நூடுல்ஸ் பேக்கெட்லேயே 600 கிராம் நான் வந்து பேக்கெட் எடுத்திருக்கேன். அதில் வந்து எல்லா நூடுல்ஸ் மசாலாவையும் நான் எடுத்திருக்கேன். வேறு எதுவுமே நான் செப்பரேட்டாக மசாலா எதுவுமே சேர்க்கல. சில்லி மட்டும்தான் சேர்த்துருக்கேன், மிளகாய் சேர்த்துருக்கேன். அது இல்லாமல் நூடுல்ஸ் மசாலா பேக்கெட்டில் இருந்த எல்லா மசாலாவையும் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம நல்லா எல்லாத்துலேயும் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது அவ்வளோவா காரம் இருக்காது, உங்களுக்கே ஆல்ரெடி தெரியும். அதனால் நம்ம நல்லா வெஜிடபிள்ஸில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 3 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ் வச்சுருந்தோம். நம்ம தக்காளி சேர்க்கலை, அதனால் சாஸ் சேர்த்தா நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். பாருங்கள், இதையும் சேர்த்துடலாம். இப்போது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு வந்து ஆல்ரெடி சாஸ்லலாம் இருக்கும், நம்ம வெஜிடபிள்ஸ்க்கும் சேர்த்துருக்கோம், பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு இல்லைனா மட்டும் சேருங்க. இப்போ நான் லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறேன், கொஞ்சமாக. இப்போ நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த நூடுல்ஸை சேர்த்துடலாம். நான் லைட்டாக ஓவர் குக் பண்ணிட்டேன், நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம 600 கிராம் வந்து நூடுல்ஸை சேர்த்தாச்சு. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 வந்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா இது மாதிரி நமக்கு நல்லா மசாலாவோட எல்லாமே கோட் ஆகிருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம லாஸ்ட்டாக வந்து சீசனிங் அந்த கார்னிஷிங்க்கு வந்து அந்த பெரி பெரி மசாலா வச்சுருந்தோம்ல, பெரி பெரி அதை சேர்த்துடலாம். ஒரு பிஞ்சு தான் நான் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தான் பார்த்தேன். இப்போ இதை நம்ம அவ்வளோதான், நான் கொஞ்சம் சொன்ன மாதிரி லைட்டாக ஓவர் குக் பண்ணிட்டேன், நீங்கள் பார்த்துக்கோங்க, பார்த்து குக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல கலர்ஃபுல்லான ஹெல்தியான வெஜிடபிள் நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.